அதனால குழந்தைகள் ஒரு வகையில் அருள் பாக்கியம், இன்னும் ஒரு வகையில் குழந்தைகள் ஒரு வகையான சோதனை ஃபித்னா. இந்த இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். சூரத்துல் கஹ்ஃப்ல அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் ஆண் பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய வெளிரங்கமான அலங்காரம். அடுத்த வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் சோதனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த குழந்தை செல்வம் என்பது ஒரு வகையில அருள், மற்றொரு வகையில அமானிதம். இந்த அமானிதத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தார்மீக கடமை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த குழந்தைகள் அவர்களுடைய அமானிதம் என்றால் அவர்களை நல்ல பிள்ளைகளாக வளர்த்து சமூகத்திற்கு விட வேண்டும். சில நேரங்களில் குழந்தை இல்லாதவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல குழந்தையை தந்தருள்வாயாக. அந்த துஆவை கூட எவ்வாறு கேட்க வேண்டும் என்று நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் கேட்ட துஆ, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு நல்ல, தையிபா என்றால் நல்ல சாலிஹான ஒரு சந்ததியை தந்து விடுவாயாக. அதற்கும் அல்லாஹ் பதில் கூறும் பொழுதும், ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப் அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, உங்களுக்கு நாங்க யஹ்யா என்ற பிள்ளையை நன்மாராயமாக கூறுகின்றோம். அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹ் வ ஸய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். மிக முக்கியமான சில பண்புகள், அவர் தலைவராக இருப்பார், பத்தினித்தனம் உள்ளவராக இருப்பார், நபிமார்களில் சாலிஹீன்களாக இருப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கேட்ட துஆவுக்கு பதிலளித்து, நாங்கள் நல்ல சாலிஹான பிள்ளையை தான் உங்களுக்கு தரப்போகின்றோம். அவர்களுக்குரிய ஆக விசேஷம் என்னன்னா, நான் தான் அவருக்குரிய பெயரை தெரிவு செய்தேன். நாங்கள் அவருக்கு யஹ்யா என்ற பெயரை தெரிவு செய்தோம். இதற்கு முன்னால வேறு யாருக்கும் இந்த பெயரை நாம் வைத்ததே இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதற்கு முன்னால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பல வருடமாக பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் கேட்ட துஆ என்ன? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கும் நல்ல சாலிஹானவர்களில் ஒருவரை தந்து விடுவாயாக. அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான 2 பிள்ளைகளை கொடுத்ததாக குர்ஆன்ல மிக தெளிவாக கூறுகின்றான். ஒன்று ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அடுத்தது வபஷரனாஹு பிஇஸ்ஹாக நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன், நாங்க இஸ்ஹாக் என்ற ஒரு பிள்ளையை நன்மாராயமாக சொன்னோம். இஸ்ஹாக் என்ற பிள்ளையை அவருக்கு நாம் நன்மாராயமாக சொன்னோம், அவரையும் நாம் சாலிஹீன்களில் என்றும் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இடையில ஒரு விடயம்,